ஆப் எப்படி செய்யறதுன்னு சொல்லி தர போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து 1 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து யூஸ்வலாக மைதா தான் எடுப்பாங்க. நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன், கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கட்டும்னு. அதை வந்து நான் ஒரு பாதி அளவு தண்ணி ஊற்றி நல்லா மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன். நான் அது 10 நிமிஷம் ஊறிட்டுருக்கு. அப்புறம் பன்னீர் வந்து ஒரு 100 கிராம்ஸ் எடுத்துருக்கேங்க. நான் அதை ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்ன பீசஸாக. சீஸ் வந்து 12 ரூபா, அது 10 ரூபா 12 ரூபா தான் ஒன்று கிடைக்குது சூப்பர் மார்க்கெட்ஸில், அது ஒன்று வாங்கியிருக்கேன். மயோனைஸ் வந்து இந்த ஸ்பைசி மயோனைஸ் தந்தூர் மயோனைஸில் கிடைக்கும் கடையில், அதை வாங்கியிருக்கேன் நான். இதுவும் சூப்பர் மார்க்கெட்லேயுமே கிடைக்கிது. நான் மயோனைஸ் எப்படி பண்ணுறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன், லிங்க் கொடுக்குறேங்க ஐகார்டில். அப்புறம் கேபேஜ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். கேரட் வேணும்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், நான் கேரட்லாம் போடலை. அப்புறம் டொமேட்டோ கெச்சப் வந்து ஒரு 2 பேக்கெட் வாங்கி வச்சுருக்கேங்க நான். அவ்வளோதான், எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த மாவு ஊறிடுச்சு இல்லைங்களா, இதை வந்து நல்லா எடுத்து பால் மாதிரி உருட்டி தேய்ச்சி சப்பாத்தி மாதிரி இதை ஃபஸ்ட்டு செஞ்சுருவோம். சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சுங்க. இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த மயோனைஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து போட்டு அதை ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ண போகிறோம். இந்த காரம் வந்து ஜாஸ்தியாக இருக்க மயோனைஸ் கொஞ்சமாக போட்டுக்கலாங்க. அடுத்தது வந்து கொஞ்சம் பன்னீர் கேபேஜை வந்து அப்படியே லேசாக ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம். குழந்தைங்களாம் காயெல்லாம் அப்படி போட்டு கொடுக்கும்போது சாப்பிடுவாங்க, இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கும்போது. பன்னீரையும் கட் பண்ணி வச்ச பன்னீரையும் அதில் போட்டுடலாங்க. சீஸும் அதில் போட்டுருவோம். இது ஒரு 1 or 2 சாப்பிட்டாலே குழந்தைங்களுக்கு ஃபுல்லாகிடும். ஏன்னா பன்னீர் சீஸ்லாம் ஃபுல்லாக எம்டி ஸ்டமக்கை வந்து ஃபுல் பண்ணி விட்டுரும். நல்லா இந்த மாதிரி வந்து பர்ஃபெக்டாக ரோல் பண்ணிக்கணுங்க. நம்மளுக்கு அந்த அலுமினியம் ஃபாயில்லாம் இல்லை, அதனால் சும்மா இப்படியே வச்சுருக்கேன் நான். வேணும்னா லைட்டாக உப்பு காரம் வேணும்னா போட்டுக்கலாம். நான் வந்து அந்த மயோனைஸ்லேயே காரம் இருக்கிறேன்னா நான் அதெல்லாம் போடலை. இப்போ மற்ற சப்பாத்திலையும் அதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, டேஸ்டியான இது ரெடி ஆகிடுச்சு. இந்த டிஷ்ஷு டேஸ்டியான வெஜ் ரேப் ரெடி ஆகிடுச்சு. அது எல்லாமே வீட்டில் ஈஸியாக இருக்கக்கூடிய பொருள் தான். பன்னீர் தான் கொஞ்சம் நம்மளுக்கு வாங்குற மாதிரி இருக்கும். கோதுமை வருதுன்னா மாவு பிசைஞ்சு வச்சிட்டோம்னா குழந்தைங்க வரும்போது டக்குன்னு இது மாதிரி பண்ணி கொடுத்தோன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. ஹெல்த்தியும் கூட. எண்ணெய் வேணும், பட்டர் வேணும்னா போட்டுக்கலாம். நான் அதெல்லாம் போடலை. சீஸு பன்னீர்லாம் போட்டிருக்கிறதுனால ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அவ்வளோதான். தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.